ஒரு செலவில்லாம பொண்ணு வீட்ல கல்யாணம் பண்றாங்க பாத்தியா? உன் பையன் அவளை அந்த பாடுபடுத்திருக்கான். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவளாலதான் வேலையே போச்சு. மாப்பிள்ள சொன்னதுனாலதான் அவளை வீட்ல ஏத்தவே சம்மதிச்சோம். அண்ணி இந்தாங்க இத போட்டுக்கோங்க. இல்ல ரேவதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கழுத்துல ஒண்ணுமே இல்லையே அண்ணி. எனக்கு இருக்கிறதே போதும் ரேவதி, வேண்டாம். இதெல்லாம் அண்ணன் வாங்கி கொடுத்ததுதான். அது பரவாயில்ல ரேவதி, நீ போட்டுக்கோ. உனக்குதான் அழகா இருக்கு. உங்க அப்பா சொன்ன மாதிரி இவங்களை பார்த்தா நல்ல குடும்பமா தான் தெரியுது. ஆனா அக்காவுக்கு தான் அந்த போலீஸ பிடிக்கவே பிடிக்காதே. ஆனா இப்போ அவரை தானே கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? விதி உங்க அக்காவை அவர்கிட்ட தானே கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க, தாலிய கட்டுங்க, நம்ம எல்லாரும் கிளம்பலாம். அப்போ நீங்க எங்களுக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. நாங்க என்னைக்குமே அதை மறக்க மாட்டோம். ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நாங்க அவளை கண்டிச்சதே இல்ல. அவளை பத்திரமா பாக்குவோங்க. எங்க பொண்ணு மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். உங்க வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல அவ ரொம்ப நல்லாவே இருப்பா. மதி, பார்த்து பக்குவமா நடந்துக்கோமா. மலரு, ஏதாச்சும் பேசிட்டு வா. அவங்க கூட நீங்க ப்ரொஃபஸரா தானே இருக்கீங்க? ஆமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன். இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கோம், பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனா அத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு புது லைஃப் ஆரம்பிங்க ரெண்டு பேரும்.